டான் தொலைக்காட்சி நிறுவனத்தின் கல்வி ஒலிபரப்பின் நிகழ்வினூடாக மேலும் ஒரு நிகழ்வில் பிரசன்னமாக இருக்கின்றோம். மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய இந்த காணொளியினூடாக அளவியலும் விஞ்ஞான முறையும் என்ற கவத உயர்தர கலைத்துறைக்கான பாடநெறியிலிருந்து உண்மை விருட்ச முறை என்ற அலகின் மேலும் ஒரு பகுதியை நாங்கள் இங்கே விரிவாக ஆராய இருக்கின்றோம். உண்மை விருட்ச முறையிலே சமனான முரணான சமண முரணம் அல்லாத குறியீட்டு சூத்திரங்களை நிறுவுகின்ற தர்க்கரீதியான முறைகள் பற்றி உண்மை விருட்ச முறையினூடாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற காணொளியில் நாங்கள் 2 சூத்திரங்கள் எவ்வாறு சமனானவையா அல்லவா என்பதை உண்மை விருட்ச முறை மூலம் துணிய முடியும் என்பதை ஆராய்ந்திருக்கின்றோம். மேலும் அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். 2 குறியீட்டு சூத்திரங்களை நாங்கள் சமனானவையா அல்லவா என ஆராய்கின்ற போது உண்மை அட்டவணை நேர்முறையிலே அவ்வாறு நாங்கள் சமனான சூத்திரங்களை தர்க்க ரீதியாக நிறுவுகின்ற முறைகள் பற்றி ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். இங்கே உண்மை விருட்ச முறையினுடைய அடிப்படையிலும் சூத்திரங்களின் சமனான முரணான சமண முரணல்லா நிலைகள், கூறியது கூறல், பராதின் உண்மை நிலைகளையும் நாங்கள் ஆராய்ந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே 2 குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவையா சமனானவை அல்லவா என ஆராய முற்படுகின்ற போது முதலாவது படிநிலையாக அந்த தரப்பட்ட 2 குறியீட்டு வாக்கியங்கள் சூத்திரங்களையும் இரட்டைக்குடை மாறிலியினூடாக இணைக்க வேண்டும் என்பது அவதானிக்கப்படுகின்றது. 2வது நிலையிலே பெறப்பட்ட அந்த இரட்டை நிபந்தனை குறியீட்டு சூத்திரத்தை மறை வடிவமாக்க வேண்டும். அதாவது முழுவதின் மறுப்பை பிரயோகித்து அதை மறை வடிவமாக்க வேண்டும். 3வது படிநிலையிலே மறை வடிவமாக்கப்பட்ட அந்த குறியீட்டு சூத்திரங்களின் மீது உண்மை விருட்ச விதிகளை கட்டியெழுப்ப வேண்டும். நிறைவடைந்த உண்மை விருட்ச வரைவிலே கிளைகள் மூடப்பட்டிருந்தால் தரப்பட்ட குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவை என்ற முடிவு பெறப்படுகின்றது. மாறாக நிறைவடைந்த வரைவிலே ஏதாவது ஒரு கிளை திறந்திருந்தாலும் அந்த உண்மை விருட்சமானது சமனானது, குறியீட்டு வாக்கியங்கள் சமனானவை அல்ல என்ற முடிவு பெறப்படுவதாக நாங்கள் அவதானித்திருந்தோம். எனவே அது தொடர்பான சில மேலும் பயிற்சிகளை நாங்கள் இங்கே அவதானிக்க இருக்கின்றோம். இங்கே தரப்பட்ட உதாரணத்தை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் P இணைப்பு Q, Q இணைப்பு not P, இந்த குறியீட்டு வாக்கியங்கள் சமனானவையா அல்லவா என நாங்கள் ஆராய முற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே P கூட Q முழுவதனுடைய மறுப்பு P இணைப்பு not Q ஆகிய சூத்திரங்கள் சமனானவையா அல்லவா என ஆராய முற்படுகின்ற போது 2 குறியீட்டு சூத்திரங்களையும் இரட்டை உட்கடை மாறிலியினூடாக இணைத்து இணைக்கப்பட்ட அந்த குறியீட்டு வடிவத்தை மறை வடிவமாக்கி இருக்கின்றோம். முதலாவது படிநிலை அந்த மறை வடிவமாக்கப்பட்ட குறியீட்டு சூத்திரத்திலே உண்மை விருட்ச விதிகளை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். P உட்கடை Q முழுவதனுடைய மறுப்பு இரட்டைக்குடை P இணைப்பு not Q. எனவே மாணவர்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் இங்கே இரட்டைக்குடை மறுப்பை நாங்கள் கிளையாக்கம் செய்ய முற்படுகின்றோம். இரட்டைக்குடை மறுப்பை நாங்கள் கிளையாக்கம் செய்கின்ற போது முட்கூற்றினுடைய மறுப்பு பிற்கூற்றினுடைய மறுப்பு பிற்கூற்று என்று அது கிளையாக்கம் செய்யப்படும். ஆனால் P இரட்டைக்குடை Q முழுவதுடைய மறுப்பை நாங்கள் கிளையாக்கம் செய்வமாக இருந்தால் P not P not Q என கிளையாக்கம் செய்ய வேண்டும். அவ்வாறு இதை கிளையாக்கம் செய்ய முற்படுகின்ற போது P உட்கடை Qவினுடைய மறுப்பு முட்கூற்றினுடைய மறுப்பு P உட்கடை Q
பி கூட கியூவின் மறுப்பு முற்கூற்று, அதனுடைய மறுப்பு என்கின்ற போது மறுப்பு இல்லாது போகின்றது பி கூட கியூ. பிற்கூற்றினுடைய மறுப்பு பி இணைப்பு நொட்கியூனுடைய மறுப்பு பி இணைப்பு நொட்கியூ. அங்கே கிளியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. மறைவடிவத்திலே அங்கே இரட்டக்கூடிய கிளியாக்கம் செய்கிறது முற்கூற்று, முற்கூற்றுடைய மறுப்பு, பிற்கூற்றுடைய மறுப்பு, பிற்கூற்று. இங்கே உட்குடை வாக்கியத்தினுடைய மறுப்பு இரண்டாவதாக வரிசையாக்கம் செய்யப்படுகின்றது. உட்குடை வாக்கியது கிளியாக்கம், உட்குடை வாக்கியத்தினுடைய மறுப்புக்கு வரிசையாக்கம். பி உக்குடை கியூ முழுவதனுடைய மறுப்பை வரிசையாக்கம் செய்வோமாக இருந்தால் உக்குடை வாக்கியத்தினுடைய மறுப்பை வரிசையாக்கம் செய்கின்ற போது முற்கூற்று, முற்கூற்றினுடைய மறுப்பு. ஆக பி உக்குடை கியூனுடைய மறுப்பு பி நொட் கியூ என வரிசையாக்கம் செய்யப்படுகின்றார்கள். பிற்கூற்று பி இணைப்பு நொட்கியுடைய மறுப்பு அது கிளையாக்கம், இணைப்பு வரிசையாக்கம், இணைப்பினுடைய மறுப்பு கிளையாக்கம். இணைப்பினுடைய மறுப்பை கிளையாக்கம் செய்கின்ற போது முற்கூற்றினுடைய மறுப்பும் பிற்கூற்றுடைய மறுப்பும் கிளையாக்கத்துக்கு உட்படும். எனவே பி இணைப்பு நொட்கியுடைய மறுப்பை கிளையாக்கம் செய்கின்ற போது நொட் பி, பிக்கு பதிலாக நொட் பி முற்கூற்றுடைய மறுப்பு, நொட்கியூக்கு பதிலாக கியூ. முற்கூற்றுடைய மறுப்பு நொட் பி, பியினுடைய மறுப்பு, நொட்குடைய மறுப்பு கியூ. எனவே நிறைவடைந்த வரவை நாங்கள் இங்கே மீண்டும் மற்ற கிளையிலே முற்படுகின்றோம். பி இணைப்பு நொட் கியூ அங்கே வரிசையாக்கப்படுகின்றது, பியும் நொட் கியூவும். பி கூட கியூடைய மறுப்பு கிளையாக்கம் செய்யப்படுகின்றது. கிளையாக்கம் செய்கின்ற போது உட்குடையை கிளையாக்குவது முற்கூற்றினுடைய மறுப்பும் பிற்கூற்றும். பிக்கு பதிலாக இங்கே மறுப்பு நொட் பி கியூ. எனவே இங்கே பியும் நொட் பியும் மூடப்படுகின்றது விதிமுறை, நொட்கியூவும் கியூவும் மூடப்படுகின்றது. அவ்வாறு பியும் நொட் பியும் மூடப்படுகின்றது, நொட்கியூவும் கியூவும் மூடப்படுகின்றது. எனவே நிறைவடைந்த உண்மை விருட்ச வரைவு கிளைகள் மூடப்பட்டதால மூடிய விருட்சம். எனவே சோடி குறியீட்டு வாக்கியங்கள் சூத்திரங்கள் சமனானவை என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு உதாரணத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது பி இணைப்பு கியூ, பி உருளு கியூ ஆகிய இரு சூத்திரங்கள் சமனானவையா அல்லவா என உண்மை விருட்சத்திலே தீர்மானிக்கின்ற போது அந்த சூத்திர சோடிகளை மறைவடிவமாக்கி இருக்கின்றோம். இரட்டை குடையினூடாக இணைத்து அந்த இணைக்கப்பட்ட குறியீட்டு சூத்திரத்தின் மீது மறைவடிவத்தின் மீது உண்மை விருட்ச விதிகளை கட்டி எழுப்புகின்ற போது முற்கூற்றுடைய மறுப்பு முற்கூற்று பி இணைப்பு கியூ, முற்கூற்றுடைய மறுப்பு பி இணைப்பு கியூவினுடைய மறுப்பு, பிற்கூற்றினுடைய மறுப்பு பி உருளு கியூனுடைய மறுப்பு, பிற்கூற்று பி உருளு கியூ. அங்கே ரெண்டு கிளையாக்கம் செய்யப்படுகின்றது. பின்பு அங்கே பொருத்தமான வரிசையாக்கலுக்கு உட்பட போகின்றது. இணைப்பு வாக்கியம் உருள் வாக்கியத்தினுடைய மறுப்பு வரிசையாக்கத்துக்கு உட்படும். எனவே பியை வரிசையாக்கம் செய்கின்ற போது பி கியூ, பியும் கியூவும் அங்கே வரிசையாக்கப்படுகின்றார். பியுருள் கியூவினுடைய மறுப்பை நாங்கள் வரிசையாக்கம் செய்கின்ற போது நொட் பி. எனவே பி நொட் பி அங்கே கிளை மூடப்படுகின்றது. பியுருள் கியூ, பி இணைப்பு கியூனுடைய மறுப்பு இங்கே அவதானிக்கின்ற போது இணைப்பினுடைய மறுப்பும் உருளினுடைய மறுப்பும் உருளும் கிளையாக்கத்துக்கு உட்படும். எனவே நான்காவதாக பி இணைப்பு கியூடைய மறுப்பை கிளையாக்கம் செய்தால் இணைப்பினுடைய மறுப்பை கிளையாக்கம் செய்கின்ற போது முற்கூற்றுடைய மறுப்பும் பிற்கூற்றினுடைய மறுப்பும், பியினுடைய மறுப்பு நொட் பி, கியூனுடைய மறுப்பு நொட் கியூ. பியுருள் கியூவை நாங்கள் கிளையாக்கம் செய்கின்ற போது பியும் கியூவும், இங்கே பியும் கியூவும். எனவே இங்கே முதலாவது கிளையிலே பி நொட் பி மூடப்படுகின்றது, இங்கே பி நொட் பி மூடப்படுகின்றது. ஆனால் கியூ நொட் கியூ மூடப்படவில்லை. பி நொட் கியூ மூடப்படவில்லை, நொட் கியூ கியூ மூடப்படுகின்றது. எனவே நிறைவடைந்த வரவில் எல்லா கிளைகளும் மூடப்படவில்லை. எனவே இந்த விருட்சம் திறந்த விருட்சம், குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவை அல்ல என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். மீண்டும் ஒரு எளிய உதாரணத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது பி உருளு நொட் கியூ நொட் பி உக்குடை நொட் கியூ ஆகிய இரண்டு சூத்திரங்களை நாங்கள் உண்மை விருட்ச முறையிலே சமனானவையா அல்லவா என அவதானிக்கின்றோம். அதை மறைவடிவமாக்கி அந்த மறைவடிவத்தின் மீது நாங்கள் உண்மை விருட்ச விதிகளை பிரயோகிக்கின்றோம். இரட்டை குடைத்துடைய மறைவடிவம் முற்கூற்று பி உருளு நொட் கியூ, அதனுடைய மறுப்பு பி உருளு நொட் கியூடைய மறுப்பு,
பிற்கூற்றினுடைய மறுப்பு நொட்பியு குடை நொட்கியுனுடைய மறுப்பு நொட்பியு குடை நொட்கியு. இங்கே இந்த சோடிகளின் மீது நாங்கள் உண்மை விருட்ச விதிகளை பிரயோகிக்கின்றோம். இவ்வாறு அவதானிக்கின்ற போது உட்கடை வாக்கியத்தினுடைய மறுப்பை நாங்கள் வரிசையாக்கத்துக்கு உட்பட வேண்டும். நொட்பி உட்கடை நொட்கியு முழுவதனுடைய மறுப்பு வரிசையாக்கத்துக்கு உட்படுவதாக இருந்தால் முட்கூற்று நொட்பி, பிற்கூற்றினுடைய மறுப்பு கியூ. பியூரோடு நொட்கியூ கிளையாக்கத்துக்கு உட்படுகின்றது. பி பிற்கூற்று நொட்கியூ. எனவே பியும் நொட்பியும் மூடப்படுகின்றது, கியூவும் நொட்கியூவும் மூடப்படுகின்றது. இங்கே பியூரோடு நொட்கியுடைய மறுப்பு வரிசையாக்கத்துக்கு உட்படும். முட்கூற்றுடைய மறுப்பு நொட்பி, பிற்கூற்று நொட்கியுடைய மறுப்பு கியூ. நொட்பியு கூட நொட்கியூவை கிளையாக்கம் செய்கின்றோம். முட்கூற்றினுடைய மறுப்பு நொட்பிக்கு பி, பிற்கூற்று நொட்கியூ. எனவே பி நொட்பி மூடப்படுகின்றது, நொட்கியூ கியூ மூடப்படுகின்றது. நிறைவடைந்த வரவின் கிளைகள் யாவும் மூடப்பட்டதால இந்த குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவை என்ற முடிவை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இரட்டைக்குடை மாறிலியூடாக சூத்திரங்களை இணைத்து அதை மறைவடிவமாக்கி மறைவடிவ சூத்திரத்தின் மீது உண்மை விருட்ச விதிகளை கட்டியெழுப்புகின்ற போது நிறைவடைந்த வரைவு விருட்ச மூடியதாக இருந்தால் எல்லா கிளைகளும் குறியீட்டு சூத்திரங்கள் சோடிகள் சமனானவை. அவை ஏதாவது ஒன்று திறந்திருந்தாலும் குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவை அல்ல என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் ஒரு இலகுவான உதாரணத்தை அவதானித்துக் கொண்டு நாங்கள் இரு சூத்திரங்கள் முரணானவையா அல்லவா என்பது பற்றிய தீர்மானத்துக்கு வரப்போகின்றோம். உங்களுக்கு ஒரு வினா தரப்பட்டிருக்கின்றது. நொட்பி உருள் நொட்கியூ முழுவதனுடைய மறுப்பு கம பியு கூட நொட்கியூ முழுவதனுடைய மறுப்பு. இந்த குறியீட்டு வாக்கியங்கள் சமனானவையா அல்லவா என ஆராய முற்படுகின்ற போது இந்த சோடிகளை நாங்கள் இரட்டைக்குடை மாறிலியினூடாக இணைக்கின்றோம். இணைக்கப்பட்ட சோடியை மறைவடிவமாக்கி விதிகளை நாங்கள் பிரயோகிக்கின்றோம். முட்கூற்று முட்கூற்றினுடைய மறுப்பு அங்கே மறுப்பு நீக்கப்படுகின்றது. பிற்கூற்றினுடைய மறுப்பு அங்கே மறுப்பு பியு கூட நொட்கியுடைய மறுப்பு பியு கூட நொட்கியுவாக அமையும். பிற்கூற்று பியு கூட நொட்கியு. முதலாவதாக நாங்கள் இதை கிளையாக்கத்துக்கு செயற்படுகின்றோம். இரண்டாவதாக இங்கே உரலுடைய மறுப்பை வரிசையாக்குகின்ற போது நொட்பிக்கு பி, நொட்கியூவுக்கு கியூ. மூன்றாவதாக இங்கே கிளையாக்கம் செய்கின்றோம். உக்கடை வாக்கியம் கிளையாக்கத்துக்கு உட்படுகின்றது. முற்கூற்றுடைய மறுப்பு நொட்பி, பிற்கூற்று நொட்கியூ. பி நொட்பி மூடப்படுகின்றது, கியூ நொட்கியூ மூடப்படுகின்றது. இங்கே நாலாவதாக உக்கடையினுடைய மறுப்பை வரிசையாக்கம் செய்வோமாக இருந்தால் முற்கூற்று, பிற்கூற்றுடைய மறுப்பு கியூ. இங்கே கிளையாக்கத்துக்கு உட்படுகின்றது. நொட்பி நொட்கியூ. பி நொட்பி மூடப்படுகின்றது, கியூ நொட்கியூ மூடப்படுகின்றது. எனவே நிறைவடைந்த வரவிலே எல்லா கிளைகளும் மூடப்பட்டதால விட மூடிய விருட்சம் என்று தரப்பட்டதால குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவை என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பகுதி 2 சோடிகளை சமனானவை அல்லவா என கேட்கின்ற போது அல்லது பகுதி 1 இந்த சோடிகள் மறைவடிவமாக்கப்பட்ட நிலை கூறியது கூறலா சமனானவையா முரணானவையா பராதன உண்மையா சமண முரணம் அல்லாதவையா என்றால் இவ்வாறு ஒரு வினா தரப்பட்டிருக்கின்ற போது நிறைவடைந்த விருபிச்ச வரவிலே கிளைகள் மூடப்பட்டதால மாணவர்கள் இந்த குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவை என்ற விடையை தெரிவு செய்து கொள்ள முடியும்.
இந்த விடயத்தை இங்கே அவதானிக்கின்றோம். 2 குறியீட்டு சூத்திரங்கள் வாக்கியங்கள் முரணானவையா முரணானவை அல்லவா? உண்மை விருட்ச முறை மூலம் இதை துணியுமாறு கேட்கப்படுகின்ற போது எவ்வாறு நாங்கள் அந்த விடயத்தை அவதானிக்க வேண்டுமாக இருந்தால், இதற்கான படிநிலையிலே தரப்பட்ட குறியீட்டு வாக்கியங்கள் இரட்டை குடை மாறிலியினூடாக இணைக்கப்பட வேண்டும். முக்கியமான ஒரு விடயம், சில இடங்களிலே முரணானவை அல்லவா என துணிவதற்கு இணைப்பு மாறிலி பயன்படுத்தப்படுகின்ற வழமை உண்டு. இணைப்பு மாறிலியின் மூலமும் நாங்கள் அதை 2 சூத்திரங்களையும் இணைத்து முரண்நிலையை பிரதிநிதித்துவப்படுத்தலாம். அல்லாவிட்டால் இரட்டை குடை மாறிலியினூடாக இணைக்கப்பட்ட சோடிகளை முரணானவை என துணிவது சிறப்பானதாக கொள்ளப்படுகின்றது. எனவே நாங்கள் சமனானவை அல்லவா என துணிகின்ற போது மறைவடிவமாக்க வேண்டும். ஆனால் முரணானவையா அல்லவா என துணிகின்ற போது நேரடியாகவே இரட்டை குடை மாறிலியினூடாக இணைக்கப்பட்ட அந்த குறியீட்டு சூத்திரங்களின் மீது உண்மை விருட்ச விதிகளை பிரயோகிக்க வேண்டும். நிறைவடைந்த உண்மை விருட்ச வரைவிலே எல்லா கிளைகளும் மூடப்பட்டிருந்தால் தரப்பட்ட குறியீட்டு சூத்திரங்கள் முரணானவை என்ற விடை பெறப்படும். மாறாக நிறைவடைந்த வரைவிலே ஏதாவது ஒரு கிளை திறந்திருந்தாலும் அந்த உண்மை விருட்ச முறையானது வாக்கியங்கள் முரணானவை அல்ல என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இவை தொடர்பாக நாங்கள் இங்கே அவதானிக்கின்ற உதாரணத்தின் ஊடாக பி உக்குடை நோக்கியோ பி இணைப்பு கியூ ஆகிய சூத்திரங்கள் முரணானவையா அல்லவா என உண்மை விருட்ச முறை மூலம் துணிக. அவ்வாறு வினாவப்படுகின்ற போது அவதானிக்கப்பட்டவாறு 2 சூத்திரங்களையும் நாங்கள் இரட்டை குடை மாறிலியை பயன்படுத்தி இணைத்திருக்கின்றோம். இணைக்கப்பட்ட அந்த குறியீட்டின் மீது உண்மை விருட்ச விதிகளை நாங்கள் இங்கே பிரயோகிக்க முற்படுகின்றோம். ஏறவே இரட்டை குடை மறுப்புக்கு நாங்கள் கிளையாக்கத்தை பயன்படுத்துகின்ற போது முற்கூற்றினுடைய மறுப்பு பிற்கூற்றினுடைய மறுப்பு பிற்கூற்று என்ற நியதிகளை நாங்கள் அங்கே அவதானித்திருந்தோம். ஆனால் இரட்டை குடை வாக்கியத்தை கிளையாக்கம் செய்வதாக இருந்தால் முற்கூற்றினுடைய மறுப்பு பிற்கூற்றினுடைய மறுப்பு. அதாவது பி இரட்டை குடை கியூ நாங்கள் கிளையாக்கம் செய்வதாக இருந்தால் பி not பி கியூ not கியூ. அந்த நியதிக்குட்பட்ட வகையிலே முற்கூற்று பி குடை not கியூ முற்கூற்றினுடைய மறுப்பு பி குடை நொக்கியுடைய மறுப்பு, பிற்கூற்று பி இணைப்பு கியூ பிற்கூற்றினுடைய மறுப்பு பி இணைப்பு கியூனுடைய மறுப்பு. இவ்வாறு கிளையாக்கம் செய்கின்ற பின்பாக மீண்டும் தொடர்பாக நாங்கள் கீழே உண்மை விருட்ச விதிகளை கட்டி எழுப்புகின்ற போது இங்கே இணைப்பு வாக்கியம் இருக்கின்றது. இணைப்பு வாக்கியம் என்கின்ற போது மாணவர்கள் வரிசையாக்கம் என எண்ண வேண்டும். எனவே பி இணைப்பு கியூவை வரிசையாக்கம் செய்வதாக இருந்தால் பியும் கியூவும் வரிசையாக்கப்படுகின்றார். பி உக்குட நோக்கி உக்குட வாக்கியம் கிளையாக்குகின்ற போது உக்குட வாக்கியத்தை கிளையாக்கும் போது முற்கூற்றின் மறுப்பும் பிற்கூற்றும். எனவே முற்கூற்றினுடைய மறுப்பு பிக்கு நோட் பி, பிற்கூற்று நோட் கியூ. பி நோட் பி மூடப்படுகின்றது, கியூ நோட் கியூ மூடப்படுகின்றது. இங்கே மத்திய கிளையிலே பி கூட நொக்கியுடைய மறுப்பு உக்குட வாக்கியத்தின் மறுப்பு வரிசையாக்கத்துக்கு உட்படும். பி கூட நொக்கியுடைய மறுப்பை வரிசையாக்குவமாக இருந்தால் முற்கூற்று பிற்கூற்றினுடைய மறுப்பு. எனவே முற்கூற்று பி, பிற்கூற்றுடைய மறுப்பு கியூ. பி இணைப்பு கியூ என்ற மறுப்பை கிளையாக்கம் செய்வதாக இருந்தால் முற்கூற்றும் மறுக்கப்படும், பிற்கூற்றும் மறுக்கப்படும். எனவே பிக்கு மறுப்பு நொட் பி, கியூவுக்கு மறுப்பு நொட் கியூ. எனவே பி நொட் பி க்ளோஸ் பண்ணப்படுகின்றது, கியூ நொட் கியூ க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. எனவே இந்த கிளைகள் எல்லாம் மூடப்பட்டதால மூடிய விருட்சம். ஆகவே சோடி சூத்திரங்கள் முரணானவை. பகுதி 1 நாங்கள் இவ்விதமான வினாக்கள் வரப்படும். எனவே மாணவர்கள் தரப்படுகின்ற போது மரநிலையில தரப்பட்டு நிறைவடைந்த வரைவு மூடியதாக இருந்தால் சமனானவை என்ற விடையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நேரடியாக இரட்டை குடையினூடாக இணைக்கப்பட்டு அந்த வரைவு நிறைவடைந்ததாக இருந்தால் அங்கே தரப்பட்ட சோடிகள் முரணானவை என தீர்மானிக்க வேண்டும். மேலும் ஒரு உதாரணத்தை நாங்கள் அவதானிப்பதாக இருந்தால்
பி இணைப்பு நொட்பி இணைப்பு நொட்கியூ கம பி இணைப்பு கியூ ஆகிய சூத்திரங்கள் முரணானவை அல்லவா என துணிகின்ற நிலையை அவதானிக்கின்றோம். இங்கே இதை அவதானிப்பமாக இருந்தால் இரட்டை குடையினூடாக இந்த சூத்திரங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இணைக்கப்பட்ட அந்த இரட்டை குடை சூத்திரத்தின் மீது உண்மை விருட்ச விதிகளை கட்டியெழுப்புகின்றது முற்கூற்று நொட்பி இணைப்பு நொட்கியூ, அதனுடைய மறுப்பு நொட்பி இணைப்பு நொட்கியுடைய மறுப்பு கிளையாக்கம். பிற்கூற்று பி இணைப்பு நொட்கியூ, அதனுடைய மறுப்பு பி இணைப்பு நொட்கியுடைய மறுப்பு. இங்கே நாங்கள் அவதானிக்கின்றோம் பி இணைப்பு நொட்கியூ நோட் பி இணைப்பு நோட் கியூ ரெண்டும் இணைப்பு வாக்கியங்கள் வரிசையாக்கத்துக்கு உட்படும். நோட் பி இணைப்பு நோட் கியூவை வரிசையாக்கம் செய்கின்ற போது நோட் பியும் நோட் கியூவும், பி இணைப்பு நோட் கியூவை வரிசையாக்கம் செய்கின்ற போது பியும் நோட் கியூ. இங்கே பி இறக்கப்பட்ட உடனே வரிசையாக்குகின்ற போதே அந்த கிளை மூடப்படுகின்றது. நோட் கியூ இறக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை. பியும் நோட் பியும் அந்த விருட்சம் மூடப்படுகின்றது. இங்கே இணைப்பு வாக்கியத்தின் மறுப்பு என்கிற வகையிலே அது கிளையாக்கத்துக்கு உட்படும். பி இணைப்பு நோட் பி இணைப்பு நோட் கியூவை கிளையாக்கம் செய்வதாக இருந்தால் முற்கூற்றும் மறுக்கப்படும், பிற்கூற்றும் மறுக்கப்படும். ஆகவே நோட் பிக்கு பி, நோட் கியூக்கு கியூ கிளையாக்கப்படுகின்றது. அந்த இரண்டு கிளைகளின் மீதும் மற்ற கிளையாக்கம் சமனாக அமையும். பி இணைப்பு நோட் கியூவினுடைய மறுப்பை கிளையாக்கம் செய்கின்ற போது நோட் பியும் கியூவும் கிளையாக்கம் செய்யப்படும். முற்கூற்றும் மறுக்கப்படும், பிற்கூற்றும் மறுக்கப்படும். எனவே நோட் பி கியூ, நோட் பி கியூ. இங்கே நோட் பி பி மூடப்படுகின்றது, ஆனால் கியூ மூடப்படவில்லை. இங்கே நோட் பிக்கு பி மூடப்படவில்லை, கியூ கியூ மூடப்படவில்லை. எனவே இந்த வரைவிலே இரட்டைக்குடை சோடிகளின் மீது அந்த உண்மை விருட்ச விதிகள் கட்டியெழுப்புகின்ற போது வரைவு மூடியதாக இருந்தால் சூத்திரங்கள் முரணானவை என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே திறந்த விருட்சமாக இருக்கின்றது. எனவே சோடி சூத்திரங்கள் முரணானவை அல்ல என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நோட் பி உறவு கியூ கமா பி இணைப்பு நோட் கியூவினுடைய மறுப்பு ஆகிய சூத்திரங்களுடைய முரண்டிலேயே தீர்மானிக்கின்றோம். அந்த வகையிலே அவை இரட்டைக்குடையினூடாக இணைக்கப்பட்டதை நீங்கள் இங்கே அவதானித்திருக்கின்றீர்கள். இரட்டைக்குடை ஆக்கப்பட்ட இணைக்கப்பட்ட அந்த சோடிகளின் மீது உண்மை விருட்ச விதியை கட்டியெழுப்புகின்றோம். நோட் பி உறவு கியூ, நோட் பி உறவு கியூவினுடைய மறுப்பு, பிற்கூற்று பி இணைப்பு நோட் கியூவின் மறுப்பு, பி இணைப்பு நோட் கியூ பிற்கூற்று, பிற்கூற்றுடைய மறுப்பு. இங்கே வரவை அவதானிக்கின்ற போது உறழ்வு இணைப்பினுடைய மறுப்பு ரெண்டும் கிளையாக்கத்துக்கு உட்படும். நோட் பி உறழ்வு கியூவை கிளையாக்கம் செய்வோமா இருந்தால் நோட் பியும் கியூவும் கிளையாக்கப்படுகின்றன. பி இணைப்பு நோட் கியூவுடைய மறுப்பை கிளையாக்கம் செய்வதாக இருந்தால் பியினுடைய மறுப்பு நோட் பி, அங்கே கியூ பிற்கூற்றுடைய மறுப்பு நோட் பி கியூ. எனவே இங்கே நோட் பி மூடப்படவில்லை, கியூவுக்கு நோட் கியூ இல்லை மூடப்படவில்லை, நோட் பி பி காணப்படவில்லை மூடப்படவில்லை, கியூ கியூ மூடப்படவில்லை. அவ்வாறு பி இணைப்பு நோட் கியூவை நாங்கள் கிளையாக்கம் செய்கின்றோம். பியும் நோட் கியூவும் உறவினுடைய மறுப்பு பியும் நோட் கியூவும் அங்கு கிளையாக்கம் செய்யப்படுகின்றது. இந்த வரைவிலே கிளைகள் மூடப்படவில்லை, திறந்த விருட்சமாக இருக்கின்றது. எனவே சோடி சூத்திரங்கள் முரணானவை அல்ல என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நோட் பி கூட கியூ, பி உறவு நோட் கியூவுடைய மறுப்பு. இந்த சூத்திரங்களுடைய நிலையை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இரட்டை ஊடாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. முற்கூற்றுடைய மறுப்பு, பிற்கூற்றுடைய மறுப்பு. உறவினுடைய மறுப்பை வரிசையாக்கத்துக்கு உட்படுகின்றோம். பி நோட் கியூ கியூ. முற்கூற்று அங்கே கிளையாக்கம் செய்யப்படுகின்றது. நோட் பி கூட கியூவை கிளையாக்கம் செய்கின்ற போது முற்கூற்றுடைய மறுப்பு பி, பிற்கூற்று நோட் கியூ. இங்கே பி நோட் பி க்ளோஸ் பண்ணப்படுகின்றது, நோட் கியூ கியூ க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. உக்கடினுடைய மறுப்பு வரிசையாக்கத்துக்கு உட்படும். முற்கூற்று நோட் பி, பிற்கூற்றுடைய மறுப்பு கியூ. இங்கே கிளையாக்கம் பிரயோகிக்கின்றோம். பி உள்ள நோட் கியூவே, பியும் நோட் கியூவும். எனவே பி நோட் பி க்ளோஸ் பண்ணப்படுகின்றது, கியூ நோட் கியூ க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. நிறைவடைந்த வரைவானது எல்லா கிளைகளும் மூடப்பட்டிருக்கிறதால தரப்பட்ட சோடி சூத்திரங்கள் முரணானவை என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே சமனானவை அல்லவா
அது இரட்டை குடை கூட இணைத்து மறை வடிவமாக்கி நாங்கள் உண்மை விரிச்ச விதிகளை கட்டி எழுப்புகின்ற போது வரைவு மூடியதாக இருந்தால் சமனானவை, திறந்ததாக இருந்தால் சமனானவை அல்ல. ஆனால் முரணானவை அல்லவா என்று கேட்கின்ற போது நேரடியாக இரட்டை குடை மாறிலியாக இணைத்து நிறைவடைந்த உண்மை விரிச்ச விதிகளிலே நாங்கள் வரைவிலே கிளைகள் மூடப்பட்டுள்ளதா என அவதானிக்கின்ற போது மூடப்பட்ட கிளைகளாக இருந்தால் சோடிகள் முரணானவை என்றும், ஏதாவது ஒரு கிளை திறந்ததாக இருந்தாலும் அது திறந்த விருச்சம் சோடிகள் முரணானவை அல்ல என்ற முடிவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பி இணைப்பு நோட்கியூ மறுப்பு, நோட்பி உரளு கியூ மறுப்பு, இவை முரணானவையா அல்லவா இந்த சோடிகளை உண்மை விரிச்சை முறை மூலம் தீர்க்குமாறு கேட்கப்படுகின்ற போது நாங்கள் அவதானித்தது போல இரட்டை குடை மாறிலியினூடாக அந்த சரப்பட்ட குறியீட்டு வாக்கியங்களை இணைத்திருக்கின்றோம். இதன் மீது உண்மை விரிச்ச விதிகளை கட்டியெழுப்ப முற்படுகின்றோம். முற்கூற்று பி இணைப்பு நோக்கியோ, முற்கூற்றுடைய மறுப்பு என்கின்ற போது அங்கே மறுப்பு நீக்கப்படுகின்றது. பிற்கூற்று என்கின்ற போது அது அவ்வாறே மரநிலையில் இருக்கிறதால இங்கே மரநிலைக்குட்படும். பிற்கூற்றுடைய மறுப்பு என்கின்ற போது அங்கே மறை வடிவம் நீக்கப்படுகின்றது. இணைப்பினுடைய மறுப்பு கிளையாக்கம், உரலினுடைய மறுப்பு வரிசையாக்கம். நொட்பியரோட கியூவினுடைய மறுப்பை வரிசையாக்குகின்ற போது பியும் முற்கூற்றுடைய மறுப்பும் பிற்கூற்றினுடைய மறுப்பும் நொட்கியூ. இங்கே பீணைப்பு நொட்கியூனுடைய மறுப்பை கிளையாக்கம் செய்கின்ற போது முற்கூற்றின் மறுப்பு நொட்பி, பிற்கூற்றுடைய மறுப்பு நொட்கியுடைய மறுப்பு கியூ. நொட்பி பி மூடப்படுகின்றது, நொட்கியூ கியூ மூடப்படுகின்றது. இங்கே பி இணைப்பு நொட்கியூ வரிசையாக்கம் பியும் நொட்கியூவும், நொட்பியுரல் கியூ கிளையாக்கம் நொட்பியும் கியூவும். எனவே நொட்பி பி மூடப்படுகின்றது, நொட்கியூ கியூ மூடப்படுகின்றது. நிறைவடைந்த வரைவு மூடியதாக இருக்கிறதால மூடிய விருட்சம் முரணானவை என்ற விடையை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும். இவ்வாறு கற்ற விடயங்களோடு நீங்கள் மேலதிகமான பயிற்சிகளை அவதானிப்பதனூடாக சோடி சூத்திரங்கள் சமனானவை அல்ல, முரணானவை அல்ல என்பதை துணிவதற்கான மேலதிகமான விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு புதிய விடயத்துக்கு இங்கே வருகின்றோம். சமனானவையா அல்லவா, முரணானவையா அல்லவா என தனித்தனியே வினாவப்படலாம். சமனானவையா முரணானவையா, சமனும் முரணும் அல்லாதவையா என ஒன்றாக கேட்கப்படலாம். சமனானவையா சமனானவை அல்லவா அது பற்றி அவதானித்திருக்கின்றோம். முரணானவையா முரணானவை அல்லவா அது பற்றி அவதானித்திருக்கின்றோம். இரு குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவையா முரணானவையா, சமனும் முரணும் அல்லாதவையா என்பதை தீர்மானிக்கின்ற போது இது சற்று வேறுபட்ட அணுகுமுறையினூடாக சிந்திக்கப்பட வேண்டும். ஒரே நேரத்தில் அவ்வாறு வினாவப்பட்டால் இதற்கான படிநிலை ஒழுங்கை மாணவர்கள் முதலிலே கவனம் செலுத்த வேண்டும். முதலாம் கட்டத்திலே தரப்பட்ட குறியீட்டு சோடிகளை இரட்டைக்குடை மாறிலியினூடாக இணைத்து முரணானவையா அல்லவா என்பதை தீர்மானிக்கின்ற சோதனையிலே ஈடுபட வேண்டும். முரணானவை அல்லவா என்ற செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற போது நிறைவடைந்த விருட்சமானது மூடியதாக இருந்தால் முரணானவை என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாம் கட்ட படிநிலை அவசியமானது அல்ல. மூடிய விருட்சம் முரணானது என்ற விடையோடு அந்த படிநிலை நிறைவு பெறும். ஆனால் முதலாவது படிநிலையிலே இரட்டைக்குடையினூடாக இணைத்து மாறிலினூடாக இணைத்து நாங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற சோதனை முயற்சியிலே முரணானவை என்ற விடை பெறப்படவில்லை. ஆனால் திறந்த விருட்சமாக இருந்தால் முரணானது அல்ல என்ற விடை பெறப்படும். முரணானது அல்ல என்ற விடை பெறப்பட்டால் இரண்டாம் கட்ட செயற்பாட்டை நாங்கள் தொடர வேண்டும்.
அந்த இரண்டாம் கட்ட செயற்பாடு என்பது அவை சமனானவையா அல்லவா என துணிவதற்கான மறைவடிவமாக்க நிலையிலே அதை நாங்கள் தீர்மானிக்கின்ற சோதனை முயற்சியாக இருக்கும். எனவே இரண்டாம் கட்டத்திலே அங்கே தரப்பட்ட சோடிகளை இணைத்து மறுப்பு மாறிலியின் ஊடாக இரட்டைக்குடையை மறுத்து அந்த மறைவடிவத்தின் மீது நாங்கள் உண்மை விரிச்ச விதிகளை கட்டியெழுப்ப வேண்டும். நிறைவடைந்த வரைவிலே கிளைகள் மூடப்பட்டால் மூடிய விருட்சம் சமனானவை என்ற முடிவை தீர்மானிக்கலாம். மறைவடிவத்தின் கிளைகள் மூடப்படாவிட்டால் அது திறந்த விருட்சம். ஆகவே சோடிகள் சமனும் அல்ல முரணும் அல்ல, சமனும் அல்ல முரணும் அல்ல என்ற விடையை நாங்கள் பெறலாம். அப்ப முரணன் அல்லவா என துணிய வேண்டும். முதலாவது படிநிலையிலே மூடப்பட்டால் முரண் என்ற விடை பெறப்படும். இரண்டாம் கட்ட செயற்பாடு இல்லை. திறந்திருந்தால் அது முரணானது அல்ல. எனவே இரண்டாம் கட்டத்திலே அதை மறைவடிவமாக்கி சமன் அல்லவா என துணிய வேண்டும். இரண்டாம் கட்ட மறைவடிவம் மூடியிருந்தால் சமனா என்ற விடையை நாங்கள் வழங்க வேண்டும். இரண்டாம் கட்டத்திலே திறந்திருந்தால் மறைவடிவமாக்கப்பட்ட நிலை திறந்திருக்குமாக இருந்தால் திறந்த விருட்சம் சோடிகள் சமனும் அல்ல முரணும் அல்ல என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே நாங்கள் இங்கே விரிவாக இதை அவதானிக்கின்றோம். பி இணைப்பு கியூ கியூ இணைப்பு நொட்பி ஆகிய சூடிகள் சமனா முரணா இரண்டும் அல்லாதவையா என்பதை உண்மை விருட்சத்திலே தீர்மானிக்க சொல்லி கேட்டிருக்கு. நேரடியாக இரட்டை கூட இணைத்து நாங்கள் இங்கே பயிற்சியை மேற்கொள்ளுகின்றோம். உண்மை விருட்சத்தை கட்டி எழுப்புகின்றோம். பி இணைப்பு கியூ அதனுடைய மறுப்பு, கியூ இணைப்பு நொட்பி அதனுடைய மறுப்பு. இங்கே பி கியூ கியூ நொட்பி பியும் கியூவும் வரிசையாக்கப்படுகின்றது. கியூவும் நொட்பியும் வரிசையாக்கப்படுது. நொட்பியும் பியும் மூடப்படுகின்றது. இங்கே ரெண்டும் கிளையாக்கம் இணைப்பினுடைய மறுப்பு. நொட்பி நொட்கியூ கிளையாக்கப்படுகின்றது. கியூ இணைப்பு நொட்பியை கிளையாக்கம் செய்வதாக இருந்தால் நொட்கியூவும் பியும். எனவே இங்கே நொட்கியூ மூடப்படவில்லை. பி நொட்பி மூடப்படுகின்றது. நொட்கியூ மூடப்படவில்லை. அங்கே நிறைவடைந்த விருட்சம் திறந்ததாக இருக்கின்றது. எனவே விடை சூத்திரங்கள் முரணானவை அல்ல என்ற விடை பெறப்படுகின்றது. இவ்வாறு முரணானவை அல்ல என்ற விடை பெறப்படுவதாக இருந்தால் மாணவர்கள் இரண்டாம் கட்ட பயிற்சியை நீங்கள் தொடர வேண்டும். தொடர முற்படுகின்ற போது அவதானிப்பமாக இருந்தால் பி கூட கியூ ரெட்டோ கூட பி இணைப்பு நொட்கியூ. முதலாம் கட்டத்திலே உண்மை விருட்ச விதிகளை பிரயோகிக்கின்றோம். பியு கூட கியூ என்ற மறுப்பு, பி இணைப்பு நொட்கியூ என்ற மறுப்பு. இங்கே வரிசையாக்கப்படுகின்றது. பியும் நொட்கியூ, பி கூட கியூ கிளையாக்கப்படுகின்றது. நொட்பியும் கியூ. இங்கே உக்கட வாக்கியத்தின் மறுப்பு வரிசையாக்கப்படுகின்றது. பியும் நொட்கியூ முற்கூற்று பிற்கூற்று மறுப்பு இங்கே கிளையாக்கம் செய்யப்படுகின்றது. முற்கூற்றினுடைய மறுப்பு இணைப்பு பிக்கு பதிலாக நொட்பி, நொட்கியூக்கு பதிலாக கியூ. எனவே நொட்பி பி மூடப்படுகின்றது, நொட்கியூ கியூ மூடப்படுகின்றது, பி நொட்பி மூடப்படுகின்றது, நொட்கியூ கியூ மூடப்படுகின்றது. ஏற்கனவே அவதானித்தது போன்று நிறைவடைந்த வரைவிலே கிளைகள் மூடப்பட்டதால எல்லா கிளைகளும் மூடப்பட்டிருக்கின்றது. ஆகவே விடை தீர்மானிக்க முடியும். மூடிய விருட்சம் முரணானவை என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாம் கட்டம் தேவைப்பாடானது அல்ல. ஏன் இரண்டாம் கட்டம் தொடர வேண்டும் என்று சொன்னால், தேவைப்பாடு எப்போது ஏற்படும் என்று சொன்னால், இது திறந்திருக்குமாக இருந்தால் இங்கே வரைவு மூடியது அல்ல சூத்திரங்கள். எனவே அது சமனானவை அல்லவா என்ற மரநிலை வடிவ பரீட்சார்த்த முயற்சியிலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். எனவே முதலாவது படிநிலையில் இரட்டைக்குடையினூடாக இணைக்கப்பட்ட சூத்திரங்கள் நிறைவடைந்த வரைவு மூடியதாக இருந்தால் அங்கே முரணானது என்ற விடையோடு எங்களுடைய செய்கை முற்று பெறுகின்றது. ஏன்னா கேட்ட கேள்வி சோடி சூத்திரங்கள் சமனா முரணா, சமனு முரணம் அல்ல. எனவே முதலாவது முரண் அல்ல என்ற தீர்மானத்திலே முரணானது என்ற விடை பெறப்பட்டதால் இரண்டாவது படிநிலை தொடர வேண்டியதில்லை.
இது மூடப்படாது இருந்தால் இதை மறைவடிவமாக்கி அது சமனா அல்லவா என்ற பயிற்சியை நாங்கள் தொடர வேண்டும். அந்த சோதனை முயற்சியிலே நிறைவடைந்த வரைவு மூடியதாக இருந்தால் சமனானவை என்ற விடையும், அது திறந்ததாக இருந்தால் சமனும் முரணும் அல்ல என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இங்கே அவதானித்த இந்த சமன்முரண் அல்ல என்ற உண்மை விருட்சம் தொடர்பான மேலும் விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதேவேளை சோடிகள் கூறியது கூறலா அல்லவா, முரணம் அல்லவா, பராதீன உண்மையா பராதீன உண்மை அல்லவா என்பதை பற்றிய விடயங்களை நாங்கள் தொடர்ந்து அவதானிக்க இருக்கின்றோம். மீண்டும் ஒரு ஒளிபரப்பினூடாக உங்கள் அனைவரையும் நாங்கள் அந்த நிகழ்வில் இணைந்து கொள்ளும் வரை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.